திமுகவின் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர் என் பெரியசாமி காலமானார். இது குறித்த தகவல்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், தூத்துக்குடி மாவட்ட செயலாளர், திமுகவை சேர்ந்த தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் காலமாகி இருக்கிற செய்தி கிடைச்சிருக்கு. என்ன காரணம் அவரோட மரணத்துக்கு? 78 வயதான தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர் என் பெரியசாமி சற்று முன் காலமாயிருக்கிறார். சென்னையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் காலமாயிருக்கிறார். கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக திமுகவுடைய மாவட்ட செயலாளராக இருந்தவர். திமுக தலைவர் கருணாநிதிக்கு நெருங்கிய நண்பராகவும் விளங்கி இருக்கக்கூடியவர். 1989 மற்றும் 91 சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். அதுக்கு முன்பாக நகராட்சி 96ஆம் ஆண்டு நகராட்சி சேர்மனாக தூத்துக்குடியில் பணியாற்றியவர். குறிப்பாக தூத்துக்குடியில் கட்சியை வளர்த்த மிக பெரும் பங்காற்றியவர் என்று சொல்லக்கூடிய என் பெரியசாமி உடல்நலக்குறைவால் 78 வயதில் காலமாகியிருக்கிறார். குறிப்பாக அவருடைய மகள் தற்பொழுது எம்எல்ஏவாக இருக்கிறார். தூத்துக்குடி தொகுதியுடைய எம்எல்ஏவாக கீதா ஜீவன் இருக்கிறார். அவர் ஏற்கனவே 2006-11 சட்டப்பேரவை தேர்தலிலே வெற்றி பெற்று சமூக நலத்துறை அமைச்சராக கீதா ஜீவன் பணியாற்றி இருந்தார். இந்த அடிப்படையில் திமுகவிற்கு ஒரு பெருத்த சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய இறப்பாக இது இருக்கும். கண்டிப்பாக செயல் தலைவர் ஸ்டாலின் விரைவில் மருத்துவமனைக்கு செல்ல இருப்பதாக திமுக வட்டார தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. அந்த அடிப்படையில் திமுகவுடைய முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய தென் மாவட்டங்களில் கட்சியை வளப்படுத்தக்கூடிய தலைவராக இருந்த என் பெரியசாமியுடைய மரணம் திமுக தொண்டர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குமே என்று நம்மால் சொல்ல முடியும். சிவரஞ்சனி. ரமேஷ், திமுகவில் இவர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த தலைவராக கருதப்பட்டார்? குறிப்பாக உயர் திட்ட செயற்குழு, மாவட்ட செயலாளர் என பல்வேறு பொறுப்புகளை வகித்திருக்கிறார். கட்சியுடைய முக்கியமான சோதனையான காலகட்டத்தில் திமுக தலைவர் கருணாநிதிக்கு பக்கபலனாக இருந்தவர் என் பெரியசாமி. அந்த அடிப்படையில் தான் அவருடைய மகளுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்தார் திமுக தலைவர் கருணாநிதி. தற்பொழுதும் அவர் எம்எல்ஏவாக இருக்கிறார். தூத்துக்குடியில் பலம் வாய்ந்த தலைவராக இருந்தக்கூடிய என் பெரியசாமி குறிப்பாக வட மாவட்டங்களில், குறிப்பாக தென் மாவட்டங்களில் கட்சியை பலப்படுத்தக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு வந்தார். அந்த அடிப்படையில் திமுக தலைவர் நெருக்கடியான காலகட்டங்களில் எல்லாம், குறிப்பாக மிசா சட்டத்தின் போது அவர் கைதாகி சிறைக்கெல்லாம் சென்றவர். நெருக்கடியான காலகட்டத்தில் திமுக தலைவருக்கு பக்கபலமாக இருந்து போராட்டங்களில் ஈடுபடக்கூடியவர். பல போராட்டங்களில் அவர் கைதாகி சிறைக்கு சென்றிருக்கிறார். திடீரென்று ஏதாவது திமுக தலைவர் ஏதாவது முக்கியமான ஆலோசனை ஏற்பட்டால் முதலாளாக வந்து கோபாலபுரத்துக்கு வரக்கூடிய தலைவர்களில் அவரும் ஒருவர். அந்த அடிப்படையில் சற்று முன் கூட நம்ம மார்ச் 1ஆம் தேதி குறிப்பாக திமுக செயல் தலைவர் ஸ்டாலினுடைய பிறந்தநாளுக்கு அவருடைய வீட்டிற்கே அவருடைய மகளுடன் வந்திருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. சென்னைக்கு அவ்வப்போது வந்து திமுக தலைவர்களிடமும் முக்கிய நிர்வாகிகளிடம் ஆலோசனை நடத்தக்கூடிய ஒரு தலைவராக இருந்தவர் இவர். சற்று முன்பு கடந்த மாதம் அதுக்கு முன்பு நடைபெற்ற கூட மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கூட அவர் பங்கேற்றிருந்தார். நல்ல உடல்நலத்துடன் தான் இருந்தார். திடீரென்று அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மரணமடைந்திருக்கிறார். இது திமுக தொண்டர்களுக்கு ஒரு பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அபிநயா. ரமேஷ், திரு என் பெரியசாமி திமுகவுக்காக செய்திருக்கும் குறிப்பிடத்தக்க பணிகள் என்னென்ன? குறிப்பாக அவர் அந்த 70 நடைபெற்ற அந்த மிசா சட்டத்தின் போது கைதாகி நெருக்கடி நிலையில் சிறையில் இருந்தவர். ஆரம்ப காலத்தில் இருந்து திமுகவிலே இருக்கக்கூடிய ஒருவர், எந்த கட்சிக்கும் செல்லாத ஒரு நபராக இருக்கிறார். குறிப்பாக பல்வேறு காலகட்டங்களில் தூத்துக்குடியில் பல பிரச்சனைகள், உள்கட்சி பிரச்சனை ஏற்பட்ட போது கூட அவர் அதையெல்லாம் மீறி கட்சியை வளர்த்த ஒரு பங்காற்றியவர். குறிப்பாக தூத்துக்குடியில் கூட அதிக எம்எல்ஏக்கள் ஜெயிப்பதற்கு காரணமாக இருந்தவர். தற்போது கூட பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில் குறிப்பிடத்தக்க கணிசமான எம்எல்ஏக்கள் இருக்கிறார் என்று சொன்னால் மாவட்ட செயலாளருடைய பங்கு என்பது குறிப்பாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் அவருடைய மகளுக்கு 2006 சட்டப்பேரவை சமூக நலத்துறை அமைச்சராக கருணாநிதி வழங்கினார். இது போன்ற பல பணிகளை அவர் தொடர்ந்து செய்திருந்தார். குறிப்பாக கடந்த ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல் கூட தனக்கு சீட் வேண்டாம் என்று நிராகரித்தவர் தான் பெண் பெரியசாமி. அது போன்ற ஒரு பக்குவமடைந்த தலைவர் என்பது மறைந்திருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்தில் திமுக செயல் தலைவர் அங்கு செல்ல இருக்கிறார். முக்கிய தலைவர்களும் டெல்லியில் இருக்கிறார்கள். டி.கே. இளங்கோவன், திருச்சி சிவா, கனிமொழி எல்லாம் டெல்லியில் இருக்கிறார்கள். அவர்களும் இன்று மாலைக்குள் திரும்புவார்கள் என்று திமுக வட்டார தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றனர்.